அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், வெல்கம் டு டோரா கிராஃப்ட்ஸ் கார்னர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எல்லாருமே ரொம்ப சேஃபாக இருங்க. இன்றைக்கி வந்துட்டு ஒரு ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது என்னன்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச, குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும் டாக்டர் செட்டு. அதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அது கூடவே வந்துட்டு ஒரு பார்பி டால் இருக்குது பாருங்கள். இதோட ரிவ்யூ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், ஓகேவா? இப்போ வந்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டோரா கிராஃப்ட்ஸ் கார்னரை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும், ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த டாக்டர் செட்டு வந்துட்டு என்ன எழுதியிருக்குன்னு பார்க்கலாம். ஃபேமிலி டாக்டர் அப்படின்னு எழுதியிருந்தது. அதுக்கப்புறம் ஹெல்த் இஸ் ஈச் டே அப்படின்னு எழுதியிருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம், ஓகேவா? இது வந்து 100 ருபீஸு இந்த டாக்டர் செட்டு. இது வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணுறப்ப என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்லா பிடிச்சி அந்த மேல் உள்ள அந்த தின்னான அந்த கவரை பிடிச்சி நல்லா இழுத்துட்டேன். அந்த மாதிரி இழுக்கிறப்போ பார்த்திங்கன்னா அந்த சிஸ்ஸரு, அந்த ஸ்டெத்தஸ்கோப் அதெல்லாம் வந்துட்டு தனித்தனியாக வந்துடுச்சு. என்ன சொல்கிறது, அதில் உள்ள பார்ட்ஸ்லாம் வந்துட்டு தனித்தனியாக வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் டாக்டர் செட்டுக்கு மெயினானது ஸ்டெத்தஸ்கோப் தான். இந்த ஸ்டெத்தஸ்கோப்பில் வந்துட்டு அந்த காதில் வைக்கிற அந்த இயர்பட்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, சாஃப்டாக இருக்கும். அது வந்துட்டு நான் இதில் அட்டாச் பண்ணல, அதனால் வந்துட்டு ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன். அது வந்துட்டு நான் லாஸ்ட்டாக தான் கண்டுபிடிச்சேன், அது வந்துட்டு இதில் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் செட் பண்ணி பிக்சர் அட்டாச் பண்ணியிருக்கேன். வந்துட்டு ரொம்பவே க்யூட்டான ஒரு எல்லோ கலரில் கொடுத்துருந்தாங்க. எல்லோ ஆரஞ்சு மிக்ஸ் ஆன மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒயர் வந்துட்டு ப்ளூ கலரில் ரொம்பவே சூப்பராக ரியலாக இருந்தது, கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப மெயினானது வந்து ஸ்பெக்ஸு. இந்த ஸ்பெக்ஸ் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. ஆனால் வந்துட்டு இதை நம்ம ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி கொடுக்கல. ஜஸ்ட் அந்த டேபிளில் வந்து வச்சுருக்கிற மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்பவே க்யூட்டாக இருந்தது, ஒரு பிங்க் கலரில். நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு டாக்டர் செட் வாங்கியிருக்கேன். அது வந்துட்டு ரிவ்யூ போடலை. ஆனால் அதில் வந்துட்டு கொடுத்த ஸ்பெக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இன்ஜெக்ஷனை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே, இது வந்துட்டு இந்த சிசர் நான் எடுக்கிறப்போ வந்துட்டு உடஞ்சி அதான் நெட்டுலாம் கலந்துடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான். இதில் வந்துட்டு நெட்டு போட்டால் அது வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்துட்டு செட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் அது எந்த நெட்டு அப்படின்னு தெரியாமல் நான் மாற்றி போட்டுட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் தெரிஞ்சுது. ஸோ லாஸ்ட்டாக நான் அதை வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன். ஓகே, இந்த சிசருமே வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. அந்த நெட்டு போட்டதுக்கப்புறம் நல்லா யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது, ரொம்ப சேஃபாகவும் இருந்தது. அந்த ஸ்டெத்தஸ்கோப்புக்கு போடுற அந்த இயர்பட்ஸை வந்துட்டு இதில் செட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப நேரமாக. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்து என்னன்னு எனக்கு தெரியல. அது எதுவும் வந்துட்டு அந்த ஹார்ட் பீட் அந்த மாதிரி பல்ஸ் ஏதாவது செக் பண்ணுறதா இல்லை என்ன எனக்கு சரியாக தெரியல. க்ரீன் கலரில் நம்பர்ஸ்லாம் போட்டு சூப்பராக இருந்தது. என்னென்னு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு பேசிக் எல்லா டாக்டரும் வச்சுருப்பாங்க, எல்லா டாக்டர் செட்லேயும் கொடுப்பாங்க. இது வந்துட்டு ட்ரே தான், டேப்லெட்ஸு அப்புறம் சிஸ்ஸரு ஏதாவது வைப்பாங்க இல்லையா, அந்த ட்ரே தான். ரொம்பவே க்யூட்டாக இருந்தது, ரெட் கலரில். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க, பிங்க் கலரில், ரொம்பவே பெருசாகவே இருந்தது. ஆனால் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு அந்த இழுக்கிற மாதிரிலாம் இல்லை, ஜஸ்ட்டு பார்க்குறதுக்கு இன்ஜெக்ஷன் மாதிரி இருக்குது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு க்யூட்டான டால் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்துட்டு நம்பர்ஸ்லாம் கூட கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் பெருசாகவே இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது இன்ஜெக்ஷன். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு டால் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த டால் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டாலை நம்ம பேஷண்ட் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு. நம்ம வந்துட்டு டாக்டர் இந்த டால் வந்துட்டு பேஷண்ட் அந்த மாதிரி குழந்தைங்க விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த டால் வந்துட்டு ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. அந்த ஹேர்லேருந்து அதோட ட்ரெஸ்ஸு ரொம்பவே க்யூட்டாக இருந்தது, அது ஃபேஸ்லேருந்து எல்லாமே. இந்த டால்க்கு வந்துட்டு ஷூஸ் கூட கொடுத்துருந்தாங்க. அந்த ஷூஸ் வந்துட்டு நான் அதை அன்பாக்சிங் பண்ணுறப்போ வந்துட்டு பிரித்தேன் இல்லையா, அப்போ வந்துட்டு தனித்தனியாக வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அது நான் போட்டு பார்த்தேன், ஈஸியாக வந்துட்டு அதை நம்ம போட முடியுது, கழட்டுறதுக்கும் போடுறதுக்கும் ஈஸியாக இருந்தது அதோட ஷூ. பாருங்கள், பார்பி போட்டுக்கிட்டாங்க, நடந்து வராங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த டால்க்கு. ஓகே, இப்போ வந்துட்டு இந்த டால்க்கு வந்துட்டு நம்ம இந்த டாலை பேஷண்ட்டாக வச்சு நம்ம விளையாடலாமா? ஓகே, இவங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, இவங்களுக்கு ரொம்ப ஃபீவராக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஊசி போட்டுக்கலாம். ஓகே, ஊசி போட்டு டேப்லெட்ஸ்லாம் கொடுத்தாச்சு. ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. ஓகே,
அதுக்கப்புறம் வந்துட்டு லாஸ்ட்டாக அந்த நெட்டு கிடச்சிருச்சு. அதை வந்துட்டு நான் வந்து சிசரில் கரெக்டாக வந்துட்டு செட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வந்துட்டு சிசர் வச்சு பேக் சைடு வந்துட்டு அதோட நெட்டு போட்டால் வந்துட்டு செட் ஆகிடுது. அந்த 2 கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒன்று எல்லோ அண்ட் பிங்க்கில், அது வந்துட்டு அந்த ஸ்டெத்தஸ்கோப்போடைய இயர்பட்ஸ் தான். அதுவும் லாஸ்ட்டாக தான் நான் செட் பண்ணேன். அதோட பிக்சருமே நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணியிருந்தேன். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம செட் பண்ணிட்டோம். ரொம்பவே க்யூட்டாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு அது வந்துட்டு நம்ம வந்து ஸ்டெத்தஸ்கோப்பில் செட் பண்ணுறது. ஓகே, எல்லாமே இப்போ வந்து நம்ம கரெக்டாக பண்ணியாச்சு. எதுவுமே வந்துட்டு டேமேஜ் ஆகலை, சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த செட்லேயே ரொம்ப பிடிச்சது பார்பி டால் தான். உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. பாய்.